தெய்வ குழந்தை ஒரு 1-2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. 6 மாதத்திற்கு பிறகு இந்த வைரஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க பாருங்க கொஞ்சம் பேர். அவெல்லாம் அலறி அடிச்சுட்டு வருவான். ஏன்னா 6 மாதத்திற்கு பிறகு கொரோனாவினுடைய கோர தாண்டவம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். தெய்வ குழந்தை சொல்லும் போதே நம்ம சூதானமா இருந்திருக்கணும். கைப்புள்ள நம்மலாம் விட்டுட்டோம்னு தோணுது. நாம விட்டுட்டோமோ என்னமோ, யூகே விட்டுட்டாங்களா இல்லை இது எந்த செய்தின்னு உங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். யூகேல நடக்கிற ஒரு விதமான வைரஸ் பரவல் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா போன்ற பல நாடுகள் யூகேக்கு ஃப்ளைட்டே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வாசிச்சிருப்பீங்க. இன்னொரு செய்தி, ஸ்பெயின்ல அதி தீவிரமான ஒரு வைரஸ் பரவி வருகிறது அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. அதே வைரஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருச்சு, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. யூகேல வந்திருக்கிறது அதை விட பெரிய ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா கேட்க போனா N501Y பிடிச்சிருக்கா, B.1.1.7 உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புரியல. இந்த பதிவு பார்த்தாதான் புரியும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மலேசியாவில் ஒரு சூப்பரான வைரஸ் பரவி வருது அப்படின்னு சொல்லி ஒரு புரளி வந்தது. ஆனால் அந்த மலேசியா வைரஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். அந்த காணொலியில் RNA வைரஸ் அப்படிங்கிறது எப்படி அதனை தன்னைத்தானே பிரதி எடுத்துக்கொள்கிறது என்பதை தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் பார்த்து விடுங்கள். அதை பார்த்தால் சுலபமாக உங்களுக்கு புரியும். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது DNA வைரஸ் கிடையாது, RNA வைரஸ் தான். அதன் காரணமாக தான் உலகில் மனித வரலாற்றில் முதல் முறையாக mRNA வேக்சின் என்பது தயாரிக்கப்பட்டு அது பல மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த RNA வைரஸை கொள்வதற்காக RNA வேக்சின் என்பது எடுக்கப்படுகிறது. சுலபமா புரிஞ்சுக்கோங்க. DNA வைரஸுக்கும் RNA வைரஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது அது ஒன்று, அதை மறுபடியும் அப்படியே பிரதி எடுத்து நம்முடைய உடலில் என்னவாக பெரிய பெரிய வளர்ச்சி அடையும். நிறைய வைரஸா மாறின பிறகு அது கூடுதல் காய்ச்சலாக மாறும். இந்த மாதிரி ஒரு வைரஸ் வேறொரு வைரஸாக பிரதி எடுக்கும் போது DNA வைரஸா இருந்துச்சுன்னா அந்த வைரஸ், அந்த தகப்பன் வைரஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து சரியாதான் நம்ம வந்திருக்கோமா அப்படிங்கறத மறுபடியும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வைரஸை செக் பண்ணி பார்க்கும். இது DNA வைரஸ்ல. ஆனா RNA வைரஸ்ல அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இது RNA வைரஸ் என்ன நடக்கும், ஒரு வைரஸ்ல இருந்து இன்னொரு வைரஸ் பிறக்கும் போது நம்ம அப்பை மாதிரி இருக்கோமா இல்ல அம்மா மாதிரி இருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. நான் எப்படி இருந்தாலும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு வைரஸ் ஒரு மாதத்தில் 1 புள்ளியிலிருந்து 2 புள்ளி மியூட்டேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையிலும் போன ஜனவரியிலிருந்து நம்ம கணக்கிட்டு பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸ் ஒரு 20 பாயிண்ட் சேஞ்சஸை அடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். வேற எதுவுமே கிடையாது. இந்த வைரஸ் நம்ம உடம்புல வந்துருச்சு. அந்த வந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி இல்ல நாம சாப்பிட்ட மருந்தினுடைய எதிர்ப்பு சக்தி காரணமாக அந்த வைரஸால் நிலை நிற்க முடியாது. அதனால உயிர் வாழ முடியாது. ஸோ அது என்ன செய்யணும், மறுபடியும் அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். இப்படி மாற்றிக்கொள்வது தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதத்திற்கு 1-2 மியூட்டேஷன் நடக்கலாம். அப்படி பார்த்தால் 20 மியூட்டேஷன் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 20 பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான டிஃபரெண்டான வைரஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சின்ன சின்ன மோடிஃபிகேஷன், குறிப்பா இந்த 59வது இடத்துல ஒரு மோடிஃபிகேஷன் நடந்துருச்சு, இல்ல இந்த மாதிரி ஒரு 420வது இடத்துல ஒரு மோடிஃபிகேஷன் நடந்துருச்சு, RNAல இந்த அட்ரஸ்ல ஒரு மோடிஃபிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஜீனோமா மாத்தி கன்வெர்ட் பண்ணி அது ஒரு ஸ்டடியா வச்சுக்கிடுவாங்க. இப்படி பலவிதமான ஸ்டடி செய்யும் போதுதான் N501Y அப்படிங்கிற வைரஸை பற்றி பலரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். இதே மாதிரி தான் மலேசியால வந்த ஒரு வைரஸுக்கு பெயர் கொடுத்திருந்தார்கள் D614G அப்படின்னு சொல்லி. இந்த D614G அதுக்கு பிறகு வந்த வைரஸ் தான் N501Y அப்படிங்கிற மியூட்டேஷன். இப்ப வந்திருக்கிற மியூட்டேஷன் B.1.1.7 இந்த மியூட்டேஷனுக்கு வந்து நிற்கிறது. யூகேல கிட்டத்தட்ட 60% மனிதர்கள் இந்த வைரஸால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நார்மலா எவ்வளவு வைரஸ் வந்திருக்கு, எந்தெந்த இடத்துல வைரஸ் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு சாட் பார்த்துட்டு யூகேல இருக்கிற நிறைய பேர், நிறைய அரசு அதிகாரிகளாக இருக்கும், மருத்துவர்களாக இருப்பார்கள், சயின்டிஸ்டா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது கெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ரொம்ப பெரிய ஒரு சாட், அதாவது ரொம்ப ஸ்பைக்கா அதிக அளவு நபர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். என்னடா இந்த மாதிரி கிராஃப் ஏறினதே கிடையாது, ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லி அந்த வைரஸை எடுத்து அதனுடைய ஜெனட்டிக்கை ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க.
அந்த ஜீனோமை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இதனால் வரையிலும் இல்லாத ஒரு வகையான வைரஸ், அதற்கு பெயர் என்பது B.1.1.7 என்பதை கொடுக்கிறோம். ஆனா அந்த வைரஸ் அதி தீவிரமாக பரவுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாங்க. இப்படி டிசம்பர் 8ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மியூட்டேஷன் அடுத்ததா டிசம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் இங்கிலாந்தில் பரவி விட்டது, எல்லாருமே பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு காரணமாக சில பகுதிகளை, இங்கிலாந்தில் இருக்கிற சில பகுதிகளை டயர் 4 ரீஜனாக அறிவிக்கிறார்கள். இந்த டயர் 4 ரீஜன்ல இருக்கிற நபர்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, அவங்களுடைய உறவினர்களை பார்க்க கூடாது, வெளியில எங்கேயுமே செல்லக்கூடாது. சரி, இது இங்கிலாந்துல மட்டும்தான் இந்த மாதிரியான மியூட்டேஷன் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல, வேறு சில நாடுகளிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 99% இது இங்கிலாந்துல தான் கூடுதலாக இருக்கிறது. சோ இது இங்கிலாந்துல தான் பரவிச்சா அப்படின்னு கேட்டா அது தெரியாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகளிடம் கேட்கும்போது, சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மனிதனுக்கு நார்மலா ஒரு வைரஸ் வந்திருக்கும், அது D614G இல்ல N501Y ஏதோ ஒரு மியூட்டேஷன், இந்த கொரோனா வைரஸ்னுடைய பல மியூட்டேஷன்ல ஏதோ ஒரு மியூட்டேஷன் ஒரு மனிதனுக்கு வந்திருக்கலாம். அந்த மனிதன் தடுப்பு மருந்தை எடுத்திருக்கலாம். ஒருவேளை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற வேக்சினோ இல்ல வேற ஏதாவது ஒரு தடுப்பு மருந்தையோ எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்த பிறகு அந்த மனிதனுடைய உடலில் இருக்கும் அந்த வைரஸ் சாகாமல் தன்னை புதுப்பிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வைரஸ் வேறொரு வைரஸா மாறிட்டு இருக்கும்போது சில விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு புதிய மியூட்டேஷனாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய மியூட்டேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்னாலே சுத்தி ஒரு கிரீடம் இருக்கு. அந்த கிரீடம் புரோட்டீனால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த புரோட்டீன் தான் நம்ம உடம்புல இருக்கிற செல் கூட கான்டாக்ட் பண்ணி ஈஸியா நம்ம உடம்புல வருவதற்கான காரணம். அந்த புரோட்டீன்ல இப்ப புதுசா ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மியூட்டேஷன் வழியாக புதிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. சோ அதை கண்டுபிடிப்பதற்கு மருத்துவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், காலங்கள் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில விதமான பார்ட் ஒரு வைரஸ்ல இருந்து இன்னொரு வைரஸா மாறும்போது கரெக்டா தகப்பன் மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரதி எடுப்பதில் வந்த தகராறு காரணமாக பல இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. சோ புதிய வகையான வைரஸ் அதி தீவிரமாக பரவுகிறது. அதன் காரணமாக நார்மல் வைரஸை விட, அதாவது இதனால் வரையிலும் பரவி இருந்த அந்த மியூட்டேஷனை விட இந்த B.117 அப்படிங்கிற மியூட்டேஷன் 70% அதிக அளவு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தினுடைய பிரதமரே அறிவிச்சிட்டார். வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிதான் உலக நாடுகள், இதை உற்று கவனித்த உலக நாடுகள், ஓகே யாரும் இங்கிலாந்துக்கு போகாதீங்க, பிளைட் சர்வீஸை விடாதீங்க அப்படின்னு சொல்ற தடை உத்தரவை பிறப்பித்து விட்டார்கள். இதெல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாகவே குறைந்திருந்த தங்கம் கூடியிருக்கும். நல்லா பாருங்களேன், ஒரு 2-3 தினங்களாக தங்கத்தின் விலை சருட்டுன்னு மேல வந்திருக்கும். நல்லா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பீக்ல இருந்தது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிருக்கும். இன்னைக்கு நீங்க ஷேர் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வீழ்ந்திருக்கும். இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு வீழ்ந்திருக்கும். கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ந்திருக்கும். சோ உலகத்துல யூகேல நடக்கிற பிரச்சனை எல்லா இடங்களையும் பாதிக்கிறது என்றால் இது உலக நாடுகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. எல்லா விஞ்ஞானிகளிடமும் இப்போது கேட்கும் ஒரே கேள்வி, எப்பா ஃபைசர் நிறுவனம், ஆஸ்ட்ராசெனிகா இவங்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க எந்த மியூட்டேஷனுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரு? அந்த மருந்து நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் கொரோனாங்கிற ஒரு வைரஸ் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இவ்வளவு 50,000 60,000 மியூட்டேஷன் நடந்திருப்பது யாருக்குமே தெரியாது. சோ அந்த நிறுவனத்திடம் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இப்ப B.1.1.7 அப்படிங்கிற வைரஸை தடுப்பதற்கான தடுப்பு மருந்தை நீங்கள் தயாரித்து விட்டீர்களா, இல்ல நீங்க தயாரித்திருக்கும் இந்த தடுப்பு மருந்து காரணமாக இந்த வைரஸ், இந்த மியூட்டேஷன் ஆகுமா என்று கேட்டால் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களால சொல்ல முடியாது, ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரே நேரத்துல இந்த B.1.1.7 அப்படிங்கிற வைரஸ் 17 முறை மியூட்டேஷன் ஆகியிருக்கிறது. சோ தகப்பன் வைரஸ்ல இருந்து பிள்ளை வைரஸ் பிறந்த அந்த ஒரு தருணம், அதன் பிறகு அந்த வைரஸ் மாறி 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 17 முறை மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஒரு வைரஸ்ல இத்தனை மியூட்டேஷன் நடந்ததை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்பிட்வீன் N501Y அப்படிங்கிற அந்த மியூட்டேஷனும் நடந்து அதிலிருந்தும் அபரிவிதமான ஒரு மியூட்டேஷன் தான் நடந்திருப்பதாக சொல்கிறார்கள். சோ N501Y அப்படிங்கிற அந்த மியூட்டேஷனை சூப்பர் சார்ஜ்டு கோவிட் வைரஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். பிரேசில்ல அது ஏப்ரல் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. பல நபர்களுக்கும் அது பரவாமல் இருந்தது. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்து பார்க்கும்போது இந்த N501Y அப்படிங்கிற வைரஸ் கூடுதலாக பரவியதாக சொன்னார்கள். அது ரொம்ப அதிதீவிரமான வைரஸ், கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி ஒரு மியூட்டேஷனாக இந்த B.1.1.7 அப்படிங்கிற வைரஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் உலகமே இப்போது ஸ்தம்பித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
தெய்வ குழந்தைக்கு எங்கேயோ தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி தெய்வ குழந்தை சொன்னாரு. சொல்லும் போதே மீடியா கேட்டிருக்கணும். மீடியா கேட்டனாலே எல்லா ஃபிளைட் சர்வீஸும் அன்னைக்கே நிப்பாட்டி இருக்கணும். ஆனா தெய்வ குழந்தை சொன்னது இன்னைக்கு அருள் வாக்காக மாறி பல நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஆப்பாக மாறிவிட்டது. சரி, இந்த வைரஸுக்கு B1.1.7 அப்படிங்கிறது மட்டும்தான் பெயரா என்று கேட்டால் கிடையாதுங்க. VUI 2020-12/01 என்றும் அழைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா இது மிக டேஞ்சரான வைரஸ் என்று அறியப்படுகிறது. சோ போரிஸ் ஜான்சன் அவர்கள் இதுல என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதே தெரியல. பிரெக்சிட் ஒரு பிரச்சனை, பிரெக்சிட்ல டீலா நோ டீலா அப்படிங்கிறது வேறொரு பிரச்சனை. அதற்கு மத்தியில் புதிய வகையான ஒரு வைரஸ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அப்படின்னா இப்ப தடுப்பு மருந்து என்ன செய்ய போறாங்க? அலி முதல்ல இந்த கோடெல்லாம் அழிச்சிட்டு நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல லாக்டவுன் அறிவிப்பார்களா? இல்ல பதட்டமான ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த மருந்துகளை சீக்கிரமா விற்பதற்கான யுக்திகளை இந்த அரசாங்கங்கள் இல்லாட்டி பல நிறுவனங்கள் ஏற்படுத்துகின்றனவா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. எந்த கேள்வியா இருந்தாலும் விஞ்ஞானிகளிடமே நீங்க போய் கேட்டாலும் எங்களால் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. we need more time அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன், we need more time. இதை கொஞ்சமா அனலைஸ் பண்ணணும். நெதர்லாந்துல இந்த வைரஸினுடைய தாக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். பிரேசில்ல இந்த வைரஸினுடைய தாக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த B117 அப்படிங்கிற வைரஸ் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக கொரோனா வைரஸ் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டால் தான் தடுப்பு மருந்து என்பது சூப்பரா வேலை செய்யும். அப்படி இல்லையா சூப்பரா சொதப்பிடும். எத்தனை தடுப்பு மருந்து வந்தாலும் இதே மாதிரி மியூட்டேஷன் ஆகிக்கொண்டே இருந்தது என்றால் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. காரணம் இருக்கிறது. B117 அப்படிங்கிற வைரஸ் வருவதற்கான காரணமாக இப்போது சொல்லப்பட்டிருப்பது, வைரஸ் ஒருத்தன் உடம்புக்குள்ள வந்துருச்சு, அந்த வைரஸை கொள்வதற்காக மனிதன் மருந்தை உட்கொண்டான், அந்த மருந்தை ஓவர் கம் பண்ற அளவுக்கு மியூட்டேஷன் செய்த ஒரு வைரஸ் தான் B117. இதே மாதிரி வைரஸ் வருங்காலத்தில் இல்ல தெய்வ குழந்தை சொன்ன மாதிரி அடுத்த 6 மாதத்தில் வருமா? பல கேள்விகள் இருக்கிறது. சூதானமா இருந்துக்கோங்க, கொஞ்சமா பயப்பட வேண்டாம், ஆனா கொஞ்சம் சுதாரிப்புடன் இருந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.